அரியலூர் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் ஆலோசனை கூட்டம். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தமானது நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அனைத்து தகுதியுள்ள குடிமக்களது பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும். அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ்.பி. ராஜா. செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தங்கள் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களை நியமிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வாக்குச்சாவடி நிலையர்கள் வீடு தேடி சென்று பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு கடிதத்தை வழங்குவார்கள். இணைய வழியிலும் பதிவேற்றம் செய்யலாம். வாக்குச்சாவடி நிலையர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களின் வீட்டுக்கு குறைந்தது 3 முறை இப்பணிக்கு செல்வார்கள். வாக்காளர்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் பகிரப்படும் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இணையதளத்தில் வெளியிடப்படும். வாக்காளர் பதிவேறின் முடிவின் மீதான மேல்முறையீடு மாவட்ட ஆட்சி. இதுல நாம ஒளிமறைவின்றி வாக்காளர் பட்டியலினுடைய சிறப்பு தீவிர திருத்தங்களுடைய இதுல என்ன பண்ண போறோம், உங்களுக்கு என்னென்ன டவுட் வருது அதை நம்ம தெளிவா சொல்ல போறோம். வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே 2002 இருந்ததுல இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல கம்பேர் பண்றதுல நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியா 57% நம்மளுக்கு பொருந்தி வந்துச்சு. 57% அந்த வாக்காளர்களுக்கான இந்த இது அப்படியே நம்ம இதுல வந்துடும். இது இன்னும் இருக்கிற அந்த